ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். பிரதர் பிரைஸ் அலாட், சிஸ்டர் பிரைஸ் அலாட். பேசலாம்னே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். பிரதர் பிரைஸ் அலாட். Praise the Lord. ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி. கடந்த வாரத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை நம்ம பேச ஆரம்பிச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அதாவது நமக்கு பொதுவா வரக்கூடிய இந்த காட்சியில வரக்கூடிய சில பிழைகள், அதாவது தோற்றப்பிழை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு நம்ம நிறைய அறிவியல் காரணங்கள் கூட இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நம்முடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நமக்கு அதை வந்து நிறைய காரியங்கள், நம்முடைய சின்ன வயதுல இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். நான் என்னுடைய சின்ன வயதுல கூட நான் வந்து அந்த செவுத்துல இருந்த சில கரைகளை வச்சு நாங்களா ஒரு இமேஜினேஷன் வந்து பண்ணி, இங்க வந்து ஒருத்தர் நிக்கிறாரு, இங்க இருந்து ஒருத்தர் வந்து ஒரு அம்பு விடுறாரு அப்படி சொல்லி நாங்களா அதெல்லாம் நாங்க கற்பனையா வச்சு கதையெல்லாம் சொல்லி நாங்க நண்பர்களோட விளையாண்டதெல்லாம் ஞாபகத்துல இருக்குது. சில நேரங்கள்ல சூரியன் மறையிற அதே எதிர் திசையில பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நிக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் நல்ல ஒரு இளஞ்சிவப்பு ஆரஞ்சு கலந்த நிறத்துல இருக்கும். சந்திரனும் அதே மாதிரி ஒரு நிறத்தை தோற்றம் அளிக்கும். நம்ம டக்குன்னு பார்த்தா எது சூரியன் எது சந்திரன் அப்படிங்கிற ஒரு தோற்றப்பள்ளி நமக்கு என்ன செய்யணும், குறையிற டயத்துல அந்த மாதிரி நம்ம அதை கவனிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இயல்பாக நமக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருந்தாலும், நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய காட்சி பிழைகள். பொதுவாக இந்த காட்சி பிழை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இப்படிலாம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி சும்மா 2-3 உதாரணங்கள் நான் சொல்றேன். அதுக்கு இணையான சில வசன குறிப்புகளோட போன வாரத்துல நம்ம வந்து மார்க் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதை தொடர்ச்சியாக நம்ம கவனிச்சு பார்க்கலாம். பொதுவாக வந்து மனிதர்களுக்கு சில அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த அபிப்பிராயங்கள் வந்து சில தப்பான அபிப்பிராயங்கள் நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற பட்சத்துல சில காரியங்கள், சில சம்பவங்களோ, சில சூழ்நிலைகளோ, சில மனிதர்கள் கூட என்ன செய்யலாம்னா ஒரு காட்சி பிழையா அவங்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு காரியம் வந்து என்னன்னு சொன்னா, இந்த வெளிச்சம் இல்லாத இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய சில பொருட்கள், சில அந்த ஆப்ஜெக்டை நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது அது நமக்கு வேற ஒரு தோற்றத்தை நமக்கு என்ன செய்யணும்னா நமக்கு ஏற்படுத்தும். நம்ம வந்து இந்த பப்பட்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஷேடோ மூலமா சில காரியங்கள் இந்த ஆமா கரண்ட் போன நேரத்துல எல்லாம் நம்ம என்ன செய்வோம், அந்த மெழுகுதிரியை கொளுத்தி வச்சு கையை வச்சு பண்ணுவோம். ஆனா அது உண்மையாவே அது வந்து ஒரு ஆர்ட். ஆமா, அது உண்மையான ஒரு பொருள் கிடையாது. அது நம்முடைய கையில இருந்து மூலமா வரக்கூடிய அந்த ஒரு காட்சி பிழைகளா நமக்கு என்ன செய்யணும் ஏற்படுகிறத பார்க்கும். அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட வெளிச்சங்கள் இல்லாமல் போகிற சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் ஒரு காட்சி பிழைய, ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு தடுமாற்றம், இந்த மாதிரியான சில அந்த தோற்ற பிழைகளை ஏற்படுத்துவதற்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்குது. இப்ப நம்ம கடந்த வாரத்துல வந்து நம்ம மார்க் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல கூட ஆண்டவர் வந்து அவனை குணமாக்குறார். அதாவது அந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது இயேசு அவனை முதல் முறை தொடுகிறார். தொடும் பொழுது பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து நீ என்னத்தை காண்கிறாய், நீ எதையாயிலும் காண்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். கேட்கும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து மனிதர்கள் வந்து மனிதர்களா தெரியல, எனக்கு வந்து மரங்களா அவங்க வந்து தெரியுறாங்க. ஆண்டவர் வந்து எத்தனையோ சுகமாக்கியிருக்காரு. இந்த இடத்துலதான் இந்த குருடன்கிட்ட 2 தொடுதல் அந்த இடத்துல பார்க்க முடியுது. ஏன்னா முதல் தொடுதல்ல அந்த குருடன் வந்து குணம் அடையல. அப்பதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த காட்சி பிழையை வந்து கர்த்தர் இப்ப கண்டுபிடிக்கிறாருன்னா, முதல் தொடுதல் முடிஞ்சதுக்கு பிற்பாடுதான் அவன்கிட்ட கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்லும் போதுதான் கர்த்தர் இயேசுவுக்கே தெரியுது இந்த இடத்துல வந்து இவருடைய பார்வையில வந்து ஒரு குறைபாடு இருக்கு. அப்ப தொடுதல்ல ஒரு பூர்ணம் அடையல. கர்த்தர் தொடுதல் முழுமையானதுதான். எல்லா இடத்துலயும் கர்த்தர் வந்து சுகமாக்கி இருக்காரு. மரித்த லாசரு உயிரோட வார்த்தையில பிழைப்பூட்டின தேவன் தான். ஆனா இந்த இடத்துல அவர் உமிழ்நீரை வச்சு தொட்டதுக்கு பிற்பாடு ஒரு சுகம் கிடைக்கல. அப்ப பிழை என்னன்னு பார்த்தோம்னா அந்த மனிதனிடத்துல இருக்கிற விசுவாச குறைவு. பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட வந்து நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. 2 தொடுதல் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்கு 2 விதமான தொடுதல் ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. அது ஆண்டவர் ரொம்ப அழகா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனுக்கு மறுபடியும் அந்த விஷயத்தை புதுப்பிக்கிறார். அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து என்னன்னு சொன்னா, அந்த தொடுதல்ல அவனுக்கு உண்டான அந்த விசுவாச குறைவு. ஸோ தேவன் தொடும் பொழுது அந்த வல்லமை ஒரே விதமா தான் இருந்தது. ஆண்டோடைய தொடுதல்ல மாற்றம் இல்லை.
ஆனா பெற்றுக்கொள்ளுதல்ல இந்த விசுவாச குறைவு உண்டானதுனால மறுபடியும் அவனுக்கு 2வது முறை ஒரு தொடுதல் அவனுக்கு அவசியமானதாக நம்ம பார்க்கிறோம். இதுல அன்னை சொல்றதுல ஒரு பாயிண்ட் இன்னொன்று இருக்கு. ஆண்டவர் எரேமியாவை சந்திச்சு பேசும்பொழுது கூட எரேமியாட்ட இதே கேள்வி கேட்கிறார். எரேமியா நீ என்னத்தை காண்கிறாய்ன்னு சொல்லி. அப்ப எரேமியா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் வார்கோதுமைகளை பார்க்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அவர். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எரேமியா பார்த்ததும் உறுதி செய்றார். நீ பார்த்தது சரிதான் அப்படின்னு சொல்லி அடுத்த இன்னொரு காரியத்தையும் கேட்கிறார். ஸோ அப்போ வந்து தொடுதல்ல அன்னை சொன்ன மாதிரி 2 காரியங்கள் இருக்கு. ஸோ ஒரே தொடுதல்ல அவனுடைய விசுவாசம் கரெக்டா இருந்துருந்துச்சுன்னா அவன் ஒரே தொடுதல்ல சரியா இருக்கலாம். ஸோ அவன் அந்த முழுமை பெறாததுனாலதான் 2வது தொடுதல் தேவைப்படுது. இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் வந்து நான் மரங்களா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆண்டவர் அவனை விடல. மறுபடியும் 2வது முறை அவனை தொட்டு அவனை குணமாக்கினார் என்பதாக நம்ம வந்து குணப்படுத்தினார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து ஒரு அந்த 2வது தொடுதலுக்கான அந்த அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அந்த மனிதனுக்குள்ள ஏற்பட்ட காட்சி பிழை. சோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த காட்சி பிழை மாத்திரம் எந்த சூழ்நிலையும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதனாலதான் ஆண்டவர் வந்து காட்சி பிழையோட அந்த மனுஷன் இருந்துட்டா அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு அவனுக்கு ஏற்படும் என்பதனால மறுபடியும் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா இன்னொன்னு அந்த இடத்துல அந்த மனுஷன் முதல்ல எனக்கு தெரியுது ஆண்டவர்னு சொல்லியிருந்தாப்பனா கடைசி வரைக்கும் அந்த பிழையோட இருந்திருப்பான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இந்த இடத்துல எரேமியாவு குறித்து ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, எரேமியாவுக்கு கர்த்தர் வந்து ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு. அந்த பார்க்கப்பட்ட தரிசனம் சரியாதான் பார்த்தாரா என்பதை குறித்து எரேமியாவிட்ட கர்த்தர் வந்து கேட்கிறார். இப்ப இந்த விஷன் பொறுத்த மட்டும் நம்ம கவனிக்கணும். நிறைய ஆவிக்குரியவர்களுக்கு எங்க வந்து இந்த காட்சி பிழை வருதுன்னு சொன்னா, அவங்க பார்க்கக்கூடிய தரிசனத்துல சில காட்சி பிழைகள் வரும். பொதுவா எப்படி காட்சி பிழை வரும்னு சொன்னா, தரிசனம் தேவனிடத்திலிருந்து கடந்து வந்தாலும் அந்த தரிசனத்தை இவங்களாகவே அதற்கு ஒரு ஒரு அர்த்தமோ ஒரு வியாக்கியானமோ நம்ம வந்து கொடுக்க முற்படும் பொழுது அது ஒரு காட்சி பிழையை நமக்கு என்ன செஞ்சிடும்னா நமக்கு ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். பைபிள்ல கூட பாருங்க, நிறைய நமக்கு தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எரேமியா கண்ட தரிசனங்கள் இருக்கிறது. அதே மாதிரி தானியேல் கண்ட தரிசனம், நேபுகாத் நேச்சார் கண்ட தரிசனம், யோவான் கண்ட தரிசனம், அதே மாதிரி பவுல் கண்ட தரிசனம், அந்த மாதிரி நிறைய தரிசனங்கள் பைபிள்ல நமக்கு காட்டப்பட்டிருக்கு. அப்ப தரிசனங்களை கர்த்தருடைய ஆவியானுடைய உதவி கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும்னா அதனுடைய விளக்கங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம அதற்கு ஒரு ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுத்தா அது கண்டிப்பான முறையில என்ன செஞ்சிடும்னா காட்சி பிழையை நமக்கு ஏற்படுத்திடும். எனக்கு ஒரு காரியத்தோட பிரதர், புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசு பிறப்பை பத்தி அவங்க வந்து ஒரு தரிசனம், அது நட்சத்திரங்களை பார்த்துட்டு மூன்று சாஸ்திரிகள் வர்றாங்க. வரும்போது அவங்களுக்குள்ளே தோன்றது ராஜா பிறப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. ஆனா அவங்க நினைச்ச நினைவு வந்து பார்த்தோம்னா ராஜா வந்து ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தான் பிறப்பாங்க, அது அரண்மனையில தான் பிறப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தேசத்துடைய ராஜாட்ட போறாங்க. ஆனா அங்க நடந்தது வேற. இயேசுவானவர் வந்து குடிசையில தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்களுடைய எண்ணங்கள் வந்து. ஆமா, அந்த 3 சாஸ்திரிகளையுமே அந்த நட்சத்திரம் தான் வழிநடத்தி வந்தது. அந்த நட்சத்திரத்தை அவங்க வந்து பின்பற்றி தான் வந்தாங்க. வரும்போது இவங்களுக்கு ஒரு ஒரு தோற்றத்துல ஒரு அபிப்பிராயம். இப்ப பாருங்களேன், இப்ப இது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற பாதையில நமக்கு வந்து சில அபிப்பிராயங்கள் இருந்தாலும் அபிப்பிராயத்தை வைத்து நம்மளா என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு வழியை ஏற்படுத்தி நம்ம போயிடக்கூடாது. நட்சத்திரங்களை பார்த்து போனதெல்லாம் சரிதான், தரிசனத்தை பார்த்து போனதெல்லாம் சரிதான். எங்க இப்ப தப்பு நடக்குதுன்னா அவங்க வீட்டுல அந்த அபிப்பிராயம் தான். ராஜானாலே அரண்மனையில பிறந்திருப்பாரு, அங்க வழி விழுகிறாங்க. அந்த இடத்துலதான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வழி விலகக்கூடிய ஒரு காரியம். இப்ப இந்த தரிசனத்துல கூட நம்ம வந்து பார்க்கும்போது கூட நாம அதற்கு அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பான முறையில காட்சி பிழை என்ன செய்யணும் உண்டாகும். இப்ப பாருங்களேன், பைபிள் உதாரணமா சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல பிசாசுக்கு அடையாளமாக சர்ப்பத்தை என்ன செய்யப்பட்டிருக்குன்னா காட்டப்பட்டிருக்கு. அதே நேரத்துல மோசையினுடைய நாட்கள்ல அவங்க எல்லாம் கொல்லிவாய் சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அங்க ஒரு கோபத்தினால அந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடித்த பொழுது மோசை என்ன செஞ்சாருன்னா கர்த்தருடைய அந்த வழிநடத்தலின்படி ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி பிடிக்கிறார். அப்ப அதை நோக்கி பார்க்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா பிழைப்பீர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க அடையாளமா வருது? சிலுவையில உயர்த்தப்பட்ட இயேசுவை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதை வைத்து நம்ம சர்ப்பம்னாலே பிசாசு தான் அப்படின்னு சொல்லி பொதுவா இன்னைக்கும் பாருங்களேன், நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பாம்பை பார்த்தாலே பிசாசுன்னு தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. பாம்பு என்பது பிசாசு அல்ல, அது ஒரு உயிரினம்.
அத நமக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல அது நமக்கு ஒரு பிசாசு பயன்படுத்தின பிசாசு பயன்படுத்தின ஒரு ஊடகமா நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்களேன், ஒரு இடத்துல யூதா கோத்திரத்து சிங்கம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிசாசை குறித்து சொல்லும் போதும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற ஒரு சிங்கமாகவும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா காட்டப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொந்த அபிப்பிராயங்கள் இப்ப நீங்க சொன்ன விஷயத்திலயும் சரி, இப்ப இந்த தரிசனத்துக்கு அடுத்த காரியத்திலயும் சரி, நம்ம சொந்த அனுமானத்தை சொந்த அபிப்பிராயங்களை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம எது ஒன்னையும் நம்ம தீர்மானிக்கும் பொழுது காட்சி பிழை உண்டாகும் என்பதுல நம்ம கவனமா இருக்கணும் என்பதை பற்றி இப்ப வந்து நம்ம வந்து முதல் காரியம் நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்னா, நம்முடைய அந்த அனுமானங்கள் அபிப்பிராயங்கள் மூலமா வரக்கூடிய இந்த காட்சி பிழைகள், அதுக்கப்புறம் இந்த இருளான பகுதிகளில் வரக்கூடிய இந்த காட்சி பிழைகள். இப்ப இதுக்கு நிகரா சீஷர்கள் ஒரு முறை வந்து காட்சி பிழை அவர்களுக்கு ஏற்பட்ட சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஆண்டவரும் சீஷர்களும் ஒன்னா இருந்துட்டு இவங்க வந்து படகுல பயணம் பண்றாங்க, சீஷர்கள் எல்லாருமே. இப்ப ஆண்டவர் வந்து ஒரு 4ஆம் ஜாமத்துல என்னன்னா கடலின் மேல் நடந்து வருகிறார். அவர் தூரத்துல நடந்து வராரு. சீஷர்கள் எழுந்து பார்த்த உடனே ஏதோ ஆவி வந்துருச்சு நினைஞ்சு அச்சம் கொண்டுட்டாங்க. பயந்து ஒரு மாதிரி இதாயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் தான், என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினது பிறகு யாருக்குள்ளேயும் அந்த ஒரு திரும்ப அந்த விசுவாசம் வரல அவங்களுக்குள்ள. ஆனா பேதுருக்குள்ள லைட் அந்த விசுவாசம் வந்து துளித்திருக்கு. ஆண்டவரே நீங்க தான் வந்திருக்கீங்கன்னா நானும் உங்களை மாதிரி இந்த கடல்ல நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதே மாதிரி மத்தவங்களுக்குள்ளேயே அந்த விசுவாசம் வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த படகுல வந்து அவங்க அந்த அச்சம் கொண்டிருக்க மாட்டாங்க திரும்ப. பேதுரு எப்ப படகை விட்டு இறங்கி அந்த கடல்ல நடக்கிறாரோ அப்பதான் இவங்களுக்குள்ள வந்திருக்கிறது ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த காட்சி பிழை வந்து அந்த சம்பவத்துல பேதுருக்கு இன்னும் முழுமையான ஒரு விசுவாசம் வந்து அங்க உண்டாகல. ஆண்டு வந்து அந்த இடத்துல வந்து அவர் மூழ்கத்தக்கதாக அந்த பெருங்கடலின் அலையை பார்த்த உடனே பயந்து போகும் பொழுது ஆண்டு வந்து பேதுரு வந்து கைப்பிடிச்சு தூக்கி கண்டிக்கிறாரு. ஏன் அற்ப விசுவாசி, ஏன் நீ விசுவாசிக? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தூரத்துல ஆண்டவர் வராரு. ஆனா இவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னா, ஏதோ ஒரு ஆவி வருகிறதா பார்த்து ஆவேசம் என்று சொல்லி அவங்க வந்து ரொம்ப அலறினார்கள் என்று நம்ம பைபிள்ல படிக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கடல் முழுவதும் இருள் சூழ்ந்து இருக்கிறது. சோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது வைத்து ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, முடிவுக்கு நம்ம வரக்கூடாது என்பதாக நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு காரியம் இருக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வந்து தன்னுடைய விளைநிலம் நல்லா விளைந்திருக்கிறத பார்த்து தனக்கு ஒரு பெரிய அந்த தானிய கிடங்க வந்து இன்னும் பெருசாக்கணும், கட்டணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுவான். அதை பெருசாக்கணும், கட்டணும்னு நினைச்சதெல்லாம் ரைட்டு தான். ஆனா அவன் அந்த தானிய கிடங்க பெருசா இடித்து அந்த களஞ்சியங்கள் எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஒரு காரியம் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, ஆத்துமாவே நீ அநேக நாட்களுக்கு நீ என்ன செய், புசித்து குடித்திரு, நீ ஆத்துமா இளைப்பாரிரு, உனக்கு எதுவும் வராதுன்னு சொல்லி அவன் சொல்லுவான். அந்த நாள் இரவுல அவனுக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுப்பார். மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுபட்டு போனால் நீ சவதரித்து சேர்த்ததெல்லாம் யாருக்குரியதாக மாறும். அப்ப அவனுக்கு எண்ணங்கள்ல ஒரு காட்சி பிழை இமேஜினேஷன்லயே வாழ்ந்துட்டார். நமக்கு தான் எல்லாமே வந்துருச்சுல்ல, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நமக்கு வந்து நல்ல தானியங்கள் வந்து கிடைச்சிருச்சு, நல்ல விளைஞ்சிருச்சு, இனி நமக்கு எந்த குறையும் இல்லை என்பதாக. ஆனா உண்மையாகவே தேவனுடைய தயவினாலதான் ஒவ்வொரு மனிதன் என்ன செய்யறான்னா உயிர் பிழைத்து இருக்கிறான். அதனால வசனம் கூட என்ன சொல்லுது பாருங்களேன், மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலதான் பிழைத்திருக்கிறான். அப்ப நம்ம வந்து இந்த காட்சி பிழை மார்க்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம கவனிச்சு பார்ப்போம். அதுல என்னன்னா 2 விதமான தொடுதலின் அவசியம். அந்த மனிதனுக்கு ஏன் கர்த்தர் 2 விதமான தொடுதலை தந்தார்? இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம கன்க்ளூஷன் பண்றோம். அந்த தொடுதலினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அவன் கடைசி வரைக்கும் அவன் பிழையோடு அவன் இருந்து விடக்கூடாது, காட்சி பிழையோடு அவன் இருந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தொடுதலை அவனுக்கு மறுபடியும் கர்த்தர் தந்து மறுபடியும் அவனை என்ன செய்யறான்னா புதுப்பிக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிற அனுபவங்கள் இருக்கிறது, வரங்களை பெற்றுக்கொள்கிற அனுபவங்கள் கூட இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பாங்க, ஆனா பாரம்பரியத்தை விட்டுட்டு வர மாட்டாங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பாங்க, ஆனா சில சடங்காச்சாரங்களை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா வரமாட்டாங்க. இப்ப இதெல்லாமே அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு தொடுதலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன செய்யுதுன்னா ஏற்படுது. ரட்சிப்பு வந்தா அது முழுமையா வரணும். அப்ப ரட்சிப்பை கொடுத்த தேவனிடத்துல தவறல்ல, பெற்றுக்கொண்ட நம்மிடத்துலதான் என்ன செய்யுதுன்னா அந்த தவறு உண்டாகிறத பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்துல இருந்து நம்ம எதை ஒன்றை பெற்றுக்கொண்டாலும் அதை முழுமையா பெற்றுக்கொள்ளணும். அறகுறையா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பெற்றுக்கொள்ள கூடாது என்பதை
நம்ம இந்த மார்க்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய வசனங்கள், இருப்பிடங்கள்லாம் நமக்கு நினைவுக்கு வந்திருக்கும். அதை நீங்க வீட்டுல போய் மறுபடியும் தியானிச்சு அடுத்த வாரம் நம்ம வரும்பொழுது இந்த மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் இந்த காட்சி பிழைகள் ஏற்பட்டது, அதனால என்ன மாதிரியான பாதிப்பை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை பத்தி நீங்க என்ன செய்யுங்க, தியானிச்சுட்டு வாங்க. நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பேசலாம். என்ன நேயர்களே, இந்த நாள்லயும் கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்தோம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதிலே உண்டாகிற காட்சி பிழை. கர்த்தர் நமக்கு ஒன்றை கொடுத்தா அதை பரிபூர்ணமா தான் கொடுப்பாரு. ஆனா பெற்றுக்கொள்ளுதல நம்ம குறைவோட இருந்தா, அத குறிப்பாக ஒரு அவிவிசுவாசமோ அல்லது வேற ஏதோ பெற்றுக்கொள்வதிலே நமக்குள்ள ஒரு குறைவோ நமக்கு ஏற்பட்டா, நமக்கு கண்டிப்பா என்ன செய்யுதுன்னா ஒரு காட்சி பிழை உண்டாகும் என்பதற்கு இந்த மார்க்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல அந்த குருடனுடைய சம்பவம் நமக்கு நல்ல ஒரு அடையாளமா இருக்குது. ஆகவே நீங்கள் எதை தேவனிடத்துல பெற்றுக்கொண்டாலும் அதை முழுமையா பெற்றுக்கொள்ளுங்க. அது தரிசனமாய் இருந்தாலும் சரி, அது தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற அற்புதமாய் இருந்தாலும் சரி. அப்பொழுதுதான் நமக்கு இப்படிப்பட்ட பிழைகள் நம்முடைய வாழ்க்கையில இராமல் நம்ம முழுமை அடைவோம் என்பதற்கு நல்ல ஒரு அடையாளத்தை நம்ம கவனித்திருக்கிறோம். வாங்க, அடுத்த வாரத்துல இன்னும் நம்ம பல சுவாரஸ்யமான காரியங்களை பேசலாம். அது வரைக்கும் எங்களோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. காட் bless you.